ஹாக்கை சீசன் 1 எபிசோட் 2 பிரேக் டவுன் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி ப்ரீவியஸ் எபிசோட பிரேக் டவுன் நம்ம சேனலில் போட்டோம், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பற்றின எபிசோட் 2 பிரேக் டவுனை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஆரம்பிக்கலாமா? ஆக்சுவலி இந்த எபிசோட பார்த்தீங்கன்னா ஸ்டோரி வந்துட்டு ரெண்டு வகையாக போயிட்டு இருக்கோம். ஒன்று நம்ம கேட் பிஷப் கிட்டேருந்து போகும், இன்னொன்று நம்ம ஹாக்கை கிட்டேருந்து போகும். ரெண்டு பேரோட ஸ்டோரியுமே மாற்றி மாற்றி காட்டிட்டு இருந்திருப்பாங்க அவங்க என்னெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு. ஆக்சுவலி இந்த எபிசோடே பார்த்தீங்கன்னா ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஷோ மாதிரி தான் போயிட்டு இருக்கோம். ஹாக்கை இந்த பக்கம் அவர் ஒரு பக்கம் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருப்பாரு, இந்த பக்கம் இவ ஒரு பக்கம் கேட் பிஷப் ஒரு பக்கம் அவன் ஒரு பக்கம் மர்டர் மிஸ்ட்ரி தேடுற மாதிரி காட்டியிருந்திருப்பாங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் தான் நம்ம எக்கோவை காட்டியிருப்பாங்க. ஆக்சுவலி போன வருஷம் ஸ்டார்டிங்லேயே நம்ம எக்கோக்குன்னு ஒரு தனி சீரிஸ் வந்துச்சு. அந்த எக்கோ சீரிஸ்க்கு அடித்தளம் போட்டது ஆக்சுவலி இந்த இடத்துல தான். இங்கே தான் கிங் பின்மே வந்திருப்பாரு. கிங் பின் இங்கே வந்து எக்கோவில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா டேர்டெவில் பார்ன் அகைன் சீரிஸ்லையுமே வர போகிறாரு. எபிசோட் ஸ்டார்டிங்கே தெரியுங்கன்னா போன எபிசோட் எங்கே முடிஞ்சதோ அங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது. நம்ம கேட் பிஷப்பை பார்த்தீங்கன்னா ஹாக்கை பிடிச்சிட்டாரு. அங்கிருந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக இப்போ நம்ம கேட்டோட இடத்துக்கு எல்லாரும் வராங்க. வரும்போதே அவன் மாதிரி கொஞ்சம் பயத்தை உளறிட்டு தான் வருவா. ஏன்னா அதுக்கு முன்னாடி ஒரு பணத்தை பார்த்துட்டு வந்திருக்கா, பத்து சண்டையுமே போட்டிருக்கா. சின்ன பொண்ணு தானே, ஹாக்கை விட அவளுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கம்மி, ஸோ கொஞ்சம் பயந்துருக்கா அப்படின்னு தெரியுது. அவள் இடத்துக்கு வந்து பார்த்துக்க அப்புறம் தான் ஹாக்கை அவள் இடத்த ஃபுல்லாகவே சுற்றி பார்க்குறாரு. பட் பார்த்தீங்கன்னா பெருசாக அனாயிங் பண்ணிட்டுல. லைக் இவங்க ரிலேஷன்ஷிப்பை பார்க்கும்போது எனக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பீட்டர் அண்ட் ஸ்டார்க்கோட ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ரொம்ப அனாயிங்காவோ இதாகவும் இல்லை, ஆனால் ஓரளவுக்கு நல்லாவே போயிட்டு இருந்துச்சு. அந்த இடத்துலாம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு நீ எப்படி இந்த இடத்துக்கு வந்த, நீ வரும்போது யாராவது பார்த்தாங்களா அப்படின்னு கேட்கும்போது இல்லை நான் லக்கி நாயை மட்டும் தான் கூட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னாங்க. வெளியே பார்த்தா ட்ராக் சூட் மாஃபியா அவங்கள ஃபாலோ பண்ணி இங்கே வரைக்குமே வந்துட்டானுங்க. தக்காளியிலே வெளியே வாடா அக்கா இவன் அப்படி இப்படின்னு பார்த்தீங்கன்னா அவனை வெளியே கூப்பிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்க கையில் பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரோல் பாம்லாம் வச்சிருக்காங்க. ஆக்சுவலி அது மோலட்டோ அப்படின்னு சொல்லுவாங்க. அதை உள்ள தூக்கி போட்டு அந்த இடத்தையே கொளுத்தி விட்டுட்டு இருக்கானுங்க. நம்ம கிளின்ட் பார்த்தீங்கன்னா அதை அசால்ட்டா பார்த்தீங்கன்னா கையில் பிடிச்சி திருப்பி வெளியே தூக்கி போட்டிருப்பாரு. அவனுங்களுக்கு இந்த ட்ராக் சூட் மாஃபியாவே பார்த்தீங்கன்னா செம்ம காமெடியாக இருப்பானுங்க. இவனுங்களை வச்சே ஒரு தனி கதை சொல்லலாம் போல இருக்கு. அந்த அளவுக்கு செம்ம ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. இவனுங்களை வச்சு ஒரு ஜாலியாக ஃபன் சீரிஸ் வந்தால் நல்லா இருக்குங்க, உண்மையே சூப்பராக இருக்கும். அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கேட்டுமே வந்துட்டு அவரோட அம்பு வெளில வச்சு அங்கே ஒரு மொலட்டோ வெடிக்க வைக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அந்த பெட்ரோல் பம்மை அவள் அம்பு வச்சு வெடிச்சிருப்பா. போன எபிசோட இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நம்ம கேட் வந்துட்டு கையில் ஒரு பாட்டில் வச்சிருப்பா. அதே இந்த மாதிரி சுட்டு காலி பண்ணுவாங்க. அதுக்கு மாதிரி ஒரு சின்ன ரெஃபரன்ஸ் போட்டிருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம காயத்துக்கு மருந்து போடணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே பார்த்தீங்கன்னா நம்ம பர்ச்சேஸ் பண்ணிருக்கு எங்கே போகிறோம் அப்படின்னு கேட்கும்போது ஒரு கடைக்கு போய் பார்த்தீங்கன்னா தேவையான மருந்து எல்லாத்தையுமே பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மருந்தெல்லாம் வாங்கிட்டு டேரெக்டாக பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கேட்டோட அவங்க ஆன்டி வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. அங்கே வெளியே பேர் பாருங்களேன், பேர் வந்துட்டு மொய்ரா அப்படின்னு போட்டுட்டு இருக்கோம். மொய்ரான்றது யாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலி இவங்க தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு வெளியே பேர் பார்த்தீங்கன்னா மொய்ரா பிராண்டன் அப்படின்னு போட்டிருக்கோம். மொய்ரா பார்த்தீங்கன்னா கேட்டோட ஆன்டி அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. காமிக்லேயே அவங்க வந்திருக்காங்க. காமிக் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா வெஸ்கோஸ் அவஞ்சர்ஸ் நம்ம ஹாக்கை கூட இவங்களுமே வந்திருப்பாங்க. அதில் அவங்க செத்து கூட போயிருப்பாங்க. இதில் ஆக்சுவலி இவங்க விண்டருக்கு வெளியே போயிருக்கிறதா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதுலேயுமே அவங்க ஒரு ஆக்டர் தான். அவங்க இடத்துக்குள்ள கூட நீங்கள் போய் பாருங்களேன், ஃப்ளாட்டுக்குள்ள கூட பார்த்தீங்கன்னா போய் சொல்லிட்டு தான் உள்ளே போவாங்க, பீட்சா வந்திருக்கு அப்படின்னு சொல்லி. உள்ளே போய் அவங்க ரூமில் பார்க்கும்போது பின்னாடி ஒரு போஸ்டர் கூட இருக்கும், கிரியேச்சர் ஆஃப் த டார்க் கேலக்ஸி அப்படின்னு சொல்லி ஒரு போஸ்டர் இருக்கும். அதில் கூட பேர் பார்த்தீங்கன்னா மொய்ரா பிராண்டன் அப்படின்னு போட்டிருக்கோம். பக்கத்தில் லூக் பெலார்ட் அப்படின்னு போட்டிருக்கோம். இந்த மார்லோட ஒன் ஆஃப் தி ஆர்டிஸ்ட் தான் அவர், இந்த ப்ராப்பர் ஆர்டிஸ்ட். அதனால பார்த்தீங்கன்னா அவருக்கு இங்கே பேர் கொடுத்துருக்காரு போல் இருக்கு. ரேண்டமாக எதுனா பேர் கிடைக்கலன்னு வச்சுக்கோங்களேன், மொத்தமாக இந்த க்ரூ மெம்பர்ஸோட பேர்லாம் தூக்கி மார்வல் வழக்கமாக போகிறதே வேலையாக வச்சுருந்துருக்காங்க. அந்த இடத்துல கேட்ட விட்டுட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஹாக்கை வந்துட்டு வெளியே அந்த சூட்டை தேடி போயிட்டு இருக்காரு. ஆக்சுவலி அந்த ரோனின் சூட்டை அந்த இடத்துல விட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. அதை தேடி இப்போ ஒரு ஹாக்கை போயிட்டு இருக்காரு. அந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா அந்த ஃபயர் ஃபைட்டர் வேஷம் போட்டு உள்ளே போய் தேடி பார்க்கறாரு. சூட்டை காணும். சூட்டை காணும் வெளியே வந்து பார்க்கும்போது தான் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்ஓசி லாப்பர்ஸ் அப்படின்னு போட்டிருக்கோம். லைவ் ஆக்ஷன் ரோல் பிளே, அதை தான் பார்த்தீங்கன்னா லாப்பர்ஸ் அப்படி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு அங்கே வேணாலும் போயிருப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவர் யோசிச்சுட்டு டேரெக்டாக அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு வராரு. அப்பார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா அவன் வந்துட்டு நம்ம கேட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா காயத்துக்கு மருந்து போட்டுருப்பா, பட் ஒரு சரியாக போட்டிருக்க மாட்டா. அதனால் அவரே என்ன பண்ணுவார்னா அவரே லைட்டாக பார்த்தீங்கன்னா அந்த பேண்டேஜெல்லாம் சரி பண்ணி விடுவார். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு இவங்க நல்லாவே காட்டுதுங்க. லைக் அவங்க சூப்பர் ஹீரோஸ்லாம் வந்துட்டு என்ன தான் பெரிய சூப்பர் ஹீரோவாக இருந்தாலும் அவங்களுக்கும் அடிப்படும், ரத்தம் வரும், காயமாகும். அண்ட் நம்ம இப்போ கிளின்ட்டை கூட பார்த்தீங்கன்னா காது கேட்காம போயிட்டு இருக்கு. ஸோ சூப்பர் ஹீரோஸ்னாலே அவங்க வந்துட்டு வல்னரபுளான ஆளுங்க தான் அப்படின்றத நமக்கு நல்லாவே காட்டுறாங்க. அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களோட பசங்க எல்லாத்தையுமே வந்துட்டு அவர் ஊருக்கு ஏற்றி வண்டியில் வச்சு அமுச்சு விட்டுக்கிட்டு இருக்காரு. அந்த இடத்துல கூட பார்த்தீங்கன்னா ஒரு பையன் நேட்டு வந்துட்டு அவர்கிட்ட சைன் லாங்குவேஜில் பேசுகிற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஆக்சுவலி நமக்கு ஹாக்கிக்கு ஒரு காது கேட்காதல, ஒரு ரெண்டு காதும் கேட்காம போனால் என்ன பண்ணுறது, சைன் லாங்குவேஜ் கற்றுக்குறாங்களேன்னவோ. அதே மாதிரி எக்கோக்குமே பார்த்தீங்கன்னா காது கேட்காது, அவங்களுமே சைன் லாங்குவேஜ் சில நேரம் யூஸ் பண்ணுவாங்க. மேபி அதே ஒரு சின்ன ரெஃபரன்ஸ் பண்ணுறாங்க போல் இருக்கு. அண்ட் நம்ம கிளின் பார்த்தீங்க ஆக்சுவலி ஃபோனை அந்த என்ஐஸ் லாப்பர்ஸ் நோட் பண்ணும்போது அங்கே ஒருத்தங்கிட்ட தான் இந்த சூட் இருக்கு. ஸோ அந்த ரோனின் சூட்டை வச்சு அவன் பார்த்தீங்கன்னா ரோல் பிளே ஆக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்போ இது கூட வேற போராடணுமா அப்படின்னு கிளின்ட்டு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து டேரெக்டாக அங்கே போறாரு. இந்த பக்கம் நம்ம கேட் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி நியூஸில் பார்த்துட்டு இந்த ரோனின் நியூஸில் ஆக்சுவலி அர்மான் செட் அந்த ஒரு நியூஸை பார்த்துட்டு இருக்காங்க. அண்ட் ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா அங்கேருந்து நடந்து போகும்போது சைடில் பாருங்களேன், அந்த இடத்துல டிஸ்னி அப்படின்னு போட்டிருக்கோம்ல. ஆக்சுவலி இந்த இடம் பார்த்தீங்கன்னா நியூயார்க்கோட டைம் ஸ்கொயர், ஏகப்பட்ட பட ஷூட்டிங் அந்த இடத்துல நடந்திருக்கு, அதை காட்டுறாங்க. அமேசிங் ஸ்பைடர்மேனில் கூட இந்த இடம் வந்திருக்குங்க, அதை தான் இந்த
ரெண்டு இடத்துலையுமே காட்டுறாங்க. அண்ட் அங்கே வந்துட்டு உங்கள் காதுக்கு என்னாச்சு, எது பேசுறதா இந்த பக்கம் கேளு, ஒன் சைடு இதாகும் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, ஏன் உங்கள் காதுக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது, அது பல கதை ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லி பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா அவர் எல்லா இடத்துலையும் அடி வாங்கினதை போகிற காட்டிகிட்டு இருக்காங்க. அண்ட் அவெஞ்சர்ஸ் மேன்ஷன் வெடிச்சதையுமே வேற ஒரு ஆங்கிள்லேருந்து காட்டுவாங்க. ஸோ நம்ம கிளின்ட் பேட்டன் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி சுற்றி இருக்கிற சூப்பர் ஹீரோஸ்க்கு மத்தியில் நம்ம கிளின்ட் பேட்டன் ஒரு சாதாரண மனுஷன் தான் அப்படின்றத நமக்கு நல்லாவே பார்த்தீங்கன்னா காட்டிக்கிட்டு இருக்காங்க. அயன்மேனு கூட சாதாரண மனுஷன் தானே, அவருக்கு கூட ஒரு சூட் இருக்குது, கிளின்ட்டுக்குன்னு ஒரு சூட்டு கூட கிடையாது, ஜஸ்ட் சாதாரண மனுஷன். அந்த இடத்துல ஒரு சின்ன பையன் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஹீரோஸ் அப்படின்னு சொல்லி அந்த பக்கம் போய் பார்ப்பான். அந்த இடத்துல பேக்ரவுண்ட் வாய்ஸ் கேளுங்களேன், பூனி டியூரிஸ்ட் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாப்ல. அப்சல்யூட்லி நம்ம ஹல்கோட டைலாக் தான், ஹல்கோட டைலாக் இங்கே யாரோ பேசுகிறாங்க. அண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இன்னொருத்தங்க யாரோ நம்ம ஹாக்கே மாதிரி அம்பில் விட்டுட்டு இருப்பாங்க. யார் இது நீங்களா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை இது கேட்னிஸ் எவர்டீன் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாரு. ஹங்கர் கேம்ஸில் வர ஒரு கேரக்டர், அதை இங்கேயுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சூப்பர் ஹீரோஸ் வந்துட்டு உங்களுக்கு ப்ரொமோஷன் சரியில்லை, உங்களுக்கு பிராண்டிங்கே சரியில்லை, நீங்கள் வந்துட்டு இன்னும் ப்ரொமோட் பண்ண அப்படின்னு பேசும்போது அவர் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த மாதிரி பப்ளிசிட்டிலாம் தேவையில்லை, நான் பிஸ்னஸ் பண்ணவும் வரல, நான் ஜஸ்ட் ஒரு சாதாரண ஆள் தான் அப்படின்னு சொல்லுவாப்பில். ஏன்னா நம்ம இவர் என்னதான் ஒரு சூப்பர் ஹீரோவாக இருந்தாலும் அவர் இன்னும் விஜிலண்ட்டாக இருக்க தான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஏன்னா அவருமே சாதாரண மனுஷன் தான், அவருக்கும் குடும்ப குழந்தையெல்லாம் இருக்குது. ஸோ அவங்களை வெளி உலகத்தை காட்டக்கூடாதுல, ஏகப்பட்ட தொல்லை. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அவர் இன்னும் ஸ்டில் விஜிலண்ட்டாகவும் பெருசாக வெளியே தன்னோட ப்ரொஃபைலை காட்டிக்காத ஆளாகவும் தான் இருக்கார். அங்கேருந்து டேரெக்டாக இப்போ சூட்டை கலெக்ட் பண்ணுறதுக்காக போகிறாரு. அங்கே வந்துட்டு நீங்களும் இங்கே வந்துட்டு கலந்துக்கிட்டா தான் சூட்டை கருப்போம், இல்லை இங்கே கலந்துக்கிட்டா தான் அதை எடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா கேட்க அவருமே அந்த ரூல்ஸ் பிரகாரம் உள்ளேயுமே கலந்துக்கிறாரு. அங்கே போய் பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் இருப்பான், அவனோட பேர் தான் கிரில்ஸ். காமிக்கில் இப்படி கேரக்டர் இருக்குங்க. கிரில்ஸ்ன்றது ஆக்சுவலி நம்ம கிளின்ட்டோட ஒரு நெய்பர் கேரக்டர்ன்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. இதை நான் அவங்க கூட சண்டை போடுறேன் ப்ரோ, நீங்கள் வெளி உலக ஹீரோ, அட்லீஸ்ட் நான் இங்கேயாவது ஹீரோ ஆயிக்கிறேனே அப்படின்னு சொல்லி அங்கேருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கூட அடிபட்டு விழுற மாதிரி விழுங்க, நான் அந்த சூட்டை உங்ககிட்ட கொடுத்தாரு அப்படின்னு சொல்ல தலையெழுத்து இந்த சூட்டுக்காக என்னெல்லாம் பண்ண வேண்டியது இருக்குது, டேனோஸ் கூட சண்டை போட்ட வேண்டாம், நான் என்ன கூட அது இப்படி பண்ணுறீங்களாடா அப்படின்னு சொல்லி அவர் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக இப்போ அந்த சூட்டையுமா வாங்கிட்டு கிளம்பிடுறாரு. அண்ட் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம கேட்டுக்கிட்ட ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஆக்சுவலி பேசிகிட்டு இருக்காரு. அவர் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி காமிக்கில் வந்துட்டு ஆக்சுவலி இந்த போலீஸ் ஆஃபீஸர் தான் பார்த்தீங்கன்னா காமிக்கில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி நம்ம கேட்டோட ஒரு போலீஸ் இன்ஃபார்மர் அப்படின்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதையுமே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல காட்டிருக்காங்க. இங்கே வந்துட்டு உங்கள் அப்பார்ட்மெண்ட் எரிஞ்சிருக்கு, நீங்கள் கண்டுக்கவே இல்லை, நீங்கள் நாளைக்கு உடனே இந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரணும் அப்படின்னு மென்ஷன் பண்ணுவாங்க. சைடில் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் நம்ம கிளின்ட் வந்துட்டு அந்த சூட்டை கொண்டு போய் ஒரு ஜிம் லாக்கரில் வச்சுட்டு நானே அவனுக்கிட்ட போய் தெரியப்படத்தில் வர விஜய் மாதிரி நானே அவங்க கிட்ட போய் வாண்டடாக மாட்டிக்க போகிறேன், மாட்டிக்கிட்டு அவனுக்கு யார் என்னன்றதை கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாப்புல. இது நட்டாஷாவோட ஐடியா வச்சே அப்படின்னு அவர் சொல்லுவாங்க. நட்டாஷாவோட ஐடியாவை இந்த இடத்துலையுமே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாரு. ஏன்னா அவெஞ்சர்ஸ் படத்துலேயே எடுத்துக்கிட்டிங்கன்னா நட்டாஷா இந்த மாதிரி தான் போய் ஆப்போசிட் கேங்கில் மாட்டிக்கிட்டு அங்கேருந்து எப்படி தப்பிச்சு வந்து காட்டியிருப்பாங்க. அண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வந்துட்டு இது நைட் டைம் தானே, இவங்க கிளின்ட் ஃபேமிலி வந்துட்டு ஜிஞ்சர் பிரெட் ரெடி பண்ணுற மாதிரி காட்டியிருப்பாங்க. அந்த பக்கம் அதே சமயத்தில் நம்ம ஜாக் அண்ட் கேட் பிஷப் அவங்க அம்மா அந்த ஃபியான்ஸ் எல்லாம் எடுத்துட்டிங்கன்னா அவங்க ஃபேமிலிக்குள்ளே ஒரு டின்னர் சாப்பிட்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. கேட்டுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் ஸ்டில் ஜாக் மேலே ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா அந்த ஆக்ஷன்லாம் இருந்திருக்கான், கத்தியும் எடுத்துகிட்டு போயிருக்கான். இதனால் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்கும். போன எபிசோடில் கூட பார்த்தீங்கன்னா நம்ம கேட் அந்த ரோனின் சோட்டை போட்டிருக்கும் போது ஜாக் அவன் மூஞ்சியை பார்த்துருவாப்ல. ஆக்சுவலி அவர் மூஞ்சில் ஒரு ரியாக்ஷன் கொடுப்பாரு. அது யாருன்னு சொல்லிட்டு நம்ம இவருக்கு நல்லாவே தெரியுது, இது கேட் மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரி அப்பயே அவர் யோசிச்சிருப்பாப்ல. ஸோ அப்பயே அவர் கண்டுபிடிச்சிட்டாரு கேட் அப்படி தான் அப்படின்றது. கேட்டு தான் அந்த ரோனினா ட்ரெஸ் போட்டிருக்கா அப்படின்றது அவருக்கு எப்படியோ தெரிஞ்சு போச்சு. இந்த பக்கம் நம்ம ஜாக் மேலேயுமே பார்த்தீங்கன்னா கேட்டுக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருந்துகிட்டே இருக்குது. அதனால் வந்துட்டு அங்கே டின்னர் சாப்பிட்டது மட்டும் இல்லாமல் அவரை ஃபென்ஸ் சண்டைக்கு கூப்பிட்றா. ஸோ ஃபென்சிங் சண்டைக்காக ரெண்டு பேருமே அந்த கத்தியை வச்சு நின்றுட்டு இருக்காங்க. ஆக்சுவலி நம்ம கேட்டே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 வயசுலேருந்து ட்ரைனிங் எடுக்கிறதா சொல்லிட்டு இருந்திருப்பா. ஸோ 5 வயசுலேருந்து ஏகப்பட்ட மார்ஷியல் ஆர்ட்ஸ், ஜூடோ, ஃபென்சிங்லாம் அவன் ட்ரைனிங் எடுத்து வச்சிருக்கா. இவ்வளோ ட்ரைனிங் எடுத்து அவர் கூட பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 தடவை ஜெயிக்கிற மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. பட் ஸ்டில் பார்த்தீங்கன்னா அவர் திடீர்னு அட்டாக் பண்ண வரும்போது அசல்ட்டாக பார்த்தீங்கன்னா அந்த கத்தியை தட்டி விட்டுருப்பாப்புல. காமிக்கில் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நம்ம ஜாக் தான் நம்ம ஹாக்கிக்கே வந்துட்டு அந்த ட்ரைனிங்லாம் சொல்லிக் கொடுப்பாப்புல, ஸ்வாட் ட்ரைனிங். காமிக்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு செம ஸ்வாட் மாஸ்டர் தான். இங்கேயுமே அதை நமக்கு நல்லாவே காட்டியிருக்காங்க. அண்ட் அவர் அந்த ஹாக்கியோட ஸ்வாடையுமே எடுத்துகிட்டு போகிற மாதிரி தான் போன எபிசோடில் காட்டியிருப்பாங்க. அந்த ஸ்வாட் அவர் பாசிபிளி எங்கேயோ ஒரு இடத்துல மறைச்சு வச்சிருக்கலாம். அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த ஸ்வாட் அவர் அசால்ட்டாக தட்டி விடும் போதே அந்த இடத்துல கேட்டுக்கு இன்னும் டவுட் அதிகமாகுது, நமக்கும் அதிகமாகுது. அண்ட் அந்த பக்கம் போய் பார்த்தீங்கன்னா அவர் வந்துட்டு பட்டர்ஸ்காட்ச் சாக்லேட்டையுமே கொடுப்பாரு. இதே சாக்லேட்டு தான் போன இடத்துல அர்மான் செத்து கடந்த இடத்துலையுமே நம்ம கேட் பார்த்துருப்பா. ஸோ அவருக்கு நல்லாவே புரிஞ்சு போச்சு இவன் தான் ஏதோ மேலே பண்ணியிருக்கான் அப்படின்றது. ஸோ அங்கிருந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக இப்போ கிளின்ட்டை கான்டாக்ட் பண்ணுறதுக்காக பார்க்குறாங்க. பட் கிளின்ட் பார்த்தீங்கன்னா இப்போ ட்ராக் சூட் மாஃபியா கிட்ட மாட்டிகிட்டு இருக்காப்புல. அவரே வாண்டடாக போய் மாட்டிகிட்டு இருக்காரு. அண்ட் அந்த இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா ட்ராக் சூட் மாஃபியா தூக்கிட்டு போய் வச்சு ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எல்லாம் ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இவனுங்களை பார்த்தா ஒரு கேங்ஸ்டர் ஃபீலே வராது. டே நீங்களா ரவுடி சாடா அப்படின்ற ஒரு ஃபீல் தான் வரும். அந்த அளவுக்கு செம்மையாக ஃபன் பண்ணிகிட்டு இருக்காங்க. என்ன லட்சத்தில் கட்டி போட்டிங்க, அசால்ட்டாக வந்துருச்சு பாரு அப்படின்னு அவர் பார்த்தீங்கன்னா ஈஸியாக கட்டி விட்டுருவாரு. சரி நம்ம கேட் பார்த்தீங்கன்னா எனக்கு ஆதாரம் கிடச்சிருக்கு, எனக்கு நிறைய க்ளூஸ் கிடச்சிருக்கு அப்படின்னு ஃபோன் பண்ணும்போது கிளின்ட் இங்கே இருக்காரு அப்படின்னு சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா அவர் செக்யூரிட்டி கம்பெனி தானே வச்சிருக்காங்க. ஸோ அதன் மூலமாக பார்த்தீங்கன்னா லாகின் பண்ணி கிளின்ட்டோட லைவ் லொக்கேஷனை கண்டுபிடிச்சிருவாங்க. அந்த யூசர் நேம் பாருங்களேன், பிஷப் லெவல் 2012 அப்படின்னு போட்டிருக்கோம்.
வெல் பிஷப் லெவல் 2012 இது எதை மென்ஷன் பண்ணுன்னு எனக்கு தெரியல. ஆனால் 2012 பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி அவெஞ்சர்ஸ் படம் ரிலீஸ் ஆன டைம் தான். அந்த படத்தில் தானே அந்த ஃபைட்டில் தானே நம்ம ஹாக்கையை பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி கேட் பார்த்துருப்பா. மேபி அதை மென்ஷன் பண்ணுறதா இருக்கலாம். பட் லெவலுன்றது பார்த்தீங்கன்னா இந்த கேரக்டரில் நம்ம கேட் பிஷப்பாக நடித்த ஹெய்லி ஸ்டான்ஃபீல்டோட பர்த்டே லெவல் அப்படின்ற மாதிரி நான் கேள்விப்பட்டேன். பாசிபிளி அதை மென்ஷன் பண்ணுறாங்களோ இருக்கலாம், மேபி வாய்ப்பு இருக்குது. பட் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஹாக்கையை காப்பாற்ற வரேன் அப்படின்ற பேரில் கேட்டுமே உள்ளே வந்து குதிச்சு அவளுமே சேர்ந்து மாட்டிக்குவா. அங்கே தான் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக வந்துட்டு அவங்க சொல்லிட்டாங்க அவங்க 2 பேரையும் பிடிச்சிட்டேன் அப்படின்னு ட்ராக்ஸர் மாஃபியா ஆளுங்க சொல்லும் போது அங்கே தான் நம்ம எக்கோவை காட்டுறாங்க. ஸோ எக்கோ டீஸ் பண்ணுற மூலமாக கிங் பண்ணியுமே லைட்டாக கொஞ்சம் டீஸ் பண்ண தான் செய்கிறாங்க. ஸோ எக்கோவை பார்த்தீங்கன்னா மாயா லோபஸ் கேரக்டர் எக்கோ. ஸோ எக்கோ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல காட்டியிருக்காங்க. எக்கோவோட இன்ட்ரோவே எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெட் லைட்டிங்கோட கிட்டத்தட்ட எனக்கு டேர்டெவில் சீரிஸை தான் பல இடத்துல ஞாபகப்படுத்துச்சு. டேர்டெவில் மட்டும் இல்லாமல் மங்கி மேன் படம் ரிலீஸ் ஆச்சுல போன வருஷம், அத்தனை பேர் பார்த்துருப்பீங்க. அதில் கூட ஒரு ஷார்ட் பார்த்தீங்கன்னா இப்படி தான் ரெட் லைட்டில் இருக்கும். பார்க்குறதுக்கே சீன் கொஞ்சம் க்ரீப்பியாக இருக்கிற மாதிரி தான் ஒரு ஃபீல் இருந்துச்சு. பட் நல்லா தாங்க இருக்குது. வெல் அவ்வளோதாங்க இந்த வீடியோவில் நான் சொல்ல வந்தது. நான் அதை விஷயம் மிஸ் பண்ணால் நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள், பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும்